டூட் படத்தின் கதை மிகவும் புத்துணர்ச்சியுடனும் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு எளிதில் பொருந்தக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. படத்தின் மிகப்பெரிய பலம் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு மற்றும் அவரது காமெடி டைமிங். பிரதீப்பின் துடிப்பான நடிப்பு, வசன உச்சரிப்பு மற்றும் அசாத்திய எனர்ஜி ஆகியவை முதல் பாதியை முழுக்க முழுக்க கலகலப்பாக கொண்டு செல்கிறது. மமிதா பைஜுவுடன் அவரது திரை கெமிஸ்ட்ரி சிறப்பாக அமைந்து காதல், சண்டை காட்சிகளை ரசிக்க வைக்கிறது. அறிமுக இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் இசையமைத்துள்ள பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்தின் நவீன உணர்வை மேலும் உயர்த்தியுள்ளது. சரத்குமார் உள்ளிட்ட துணை நடிகர்களின் பங்களிப்பும் வலுவாக உள்ளது. முதல் பாதியின் வேகமான கதை நகர்வு பார்வையாளர்களை கதையுடன் பிணைத்து வைக்கிறது. படத்தின் பெரும்பாலான பகுதிகள் பொழுதுபோக்காக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் கதை உணர்வுபூர்வமான மற்றும் தீவிரமான விஷயங்களை பேசத் தொடங்கும் போது படத்தின் வேகம் சற்று குறைகிறது. நகைச்சுவை மற்றும் சீரியஸ் விஷயங்களின் சமநிலையை இயக்குனர் சரியாக பேணவில்லை என்ற ஒரு குறை காணப்படுகிறது. இதனால் சில காட்சிகள் தேவையற்ற நீளத்துடன் நகர்வது போலவும் முதல் பாதியின் கலகலப்பு சற்று குறைந்ததாகவும் தோன்றுகிறது. இருப்பினும் புதிய மற்றும் ட்ரெண்டியான கதைக்களம், பிரதீப்பின் வசீகரிக்கும் நடிப்பு மற்றும் நல்ல தொழில்நுட்ப அம்சங்களுக்காக டூட் திரைப்படம் ஒருமுறை பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கை நிச்சயம் வழங்குகிறது. பிரதீப் ரங்கநாதனின் ரசிகர்கள் மற்றும் புதிய பாணியிலான ரொமான்டிக் காமெடியை விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்.